உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானுடைய கொள்கை என்ன? அவர் கொள்கைப்படி நடக்க சொல்லுங்க. திரள் நிதி வாங்காம சொந்த நிதியில சொந்த காசுல கட்சி நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கான பதில் தான் இந்த காணொளி. நாடு தமிழ்நாடு, மக்கள் தமிழ், மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம், அறிவியல், இந்த நாட்டுடைய புவியியல், வரலாறு, இது எல்லாமே காக்கப்படும். எங்க வழக்காடு மன்றத்தில் ஆங்கிலத்தை நீக்கிட்டு தமிழை வழக்காடு மொழியாக்குவேன். வழிபாட்டு மன்றத்தில் சமஸ்கிருதத்தை நீக்கிட்டு தமிழை வழிபாட்டு மொழியாக மாற்றுவேன். இந்த நாட்டை, தமிழ்நாட்டை தமிழர் தான் முதல்வராக இருந்து ஆள வேண்டும். பிற மாநிலம் மொழி பேசக்கூடியவர்கள் இங்கு வாழ்கிறார்கள். அவர்களுடைய சதவீதத்திற்கு ஏற்ற மாதிரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். இதுதாங்க சீமானுடைய கொள்கை. வேற ஒன்றும் சுருக்கமாக சொல்லணும், இதுதான் சீமானுடைய கொள்கை. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? என்ன கொள்கை மாறிட்டார் அவரு? இந்த கொள்கையில் என்ன பிரச்சனை? சீமான் என்ன கொள்கை இல்லாமல் நடந்துட்டாரு? அதை விட ஆகச்சிறந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி சொந்த காசில் நான் ஒரு கட்சி நடத்தினா முதல்ல நடத்த முடியாது. அப்படியே நான் நடத்தினேன்னா மக்களுக்காக சேவை செய்ய வரக்கூடிய நான் என் காசை போட்டு எதுக்குங்க வரணும்? என் காசை இழந்து என்ன சேவை நான் பண்ணணும்? என் காசை எத்தனை காலத்துக்கு நான் இழக்க முடியும்? ஓட்டாண்டியா போய் ஒன்றும் இல்லாமல் தான் நிற்க முடியும். எனக்குன்னு ஒரு மனைவி, மக்கள், குடும்பம் இருக்குது இல்லையா? அதுக்கு யார் காசு கொடுப்பா? நான் என் வேலையை விட்டுட்டு மக்கள் பணியாற்ற போனேன்னா இன்றைய கூலியை யார் கொடுப்பா எனக்கு? அப்போ இந்த கூலி இல்லாமல் நான் ஒரு சேவை செய்ய வரேன்னா, நான் பின்னாடி பதவிக்கு வந்தேன்னா கொள்ளையடிக்க போறேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சி திரள் நிதியில் நடக்குதுன்னா உண்மையும் நேர்மையுமான கட்சி மட்டுமே திரள் நிதி நடக்கும். திருட்டு நிதி, உருட்டு நிதி, பரட்டு நிதி, பெட்டி நிதி, பீரோ நிதி, சோபா நிதி, கூட்டணி நிதி, இந்த மாதிரி நிதியில் எங்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி நிச்சயமா நடக்காது. மக்களுக்கான சேவை மக்கள் பணத்தில் தாங்க நடக்கணும். எப்படிங்க சொந்த காசை போட்டு ஒரு கட்சியை நடத்த முடியும்? ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு மட்டும் ஒரு 5 லட்சம் ரூபா ஆகும். ஒரு இடத்துல நடத்தணும்னா அந்த 5 லட்சம் ரூபா காசு யார் கொடுப்பா? மக்கள்கிட்ட இருந்து திரள் நிதியா வாங்கி தான் நடத்தணும். இதுதான் உண்மை நேர்மையான கட்சியா இருக்க முடியும். இல்லைங்க 5 லட்சம் ரூபாயை நானே போட்டு நடத்துறேன் அப்படின்னு சொன்னா அந்த 5 லட்சம் ரூபாயை இழப்பை யார் ஏற்றுக்க முடியும்? யார் கொடுப்பா? சொல்லுங்க. சீமானுக்கு எங்க அந்த 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மீட்டிங்கும் போட்டு நடத்துறதுக்கு சீமான் எங்க போவாரு? திரள் நிதி கட்சி, திரள் நிதியில் இந்த கட்சி வாழ்கிறது, நடக்கிறதுங்கிறத நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறேன் நான். நன்றி உறவுகளே.